நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் உண்மையாகவே ஒரு பேய்க்கு பிரசவம் பார்த்த மருத்துவச்சி அம்மாவின் உண்மை கதை தாங்க இது. அந்த காலத்துலலாம் ஊருக்குள்ளே ஒரு மருத்துவச்சின்னு ஒருத்தர் இருப்பாங்க. எப்படி நம்மளுடைய நாட்டு வைத்தியர்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி மருத்துவச்சின்னு ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிராமம் 3 கிராமத்துக்கு ஒரு மருத்துவச்சி இருப்பாங்க. அப்படி தான் ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு வயதான ஒருத்தர் வந்து அந்த இரவு நேரத்தில் ஒரு 12:30 மணிக்கு அந்த அம்மாவுடைய கதவை தட்டுறாரு. தட்டி, அம்மா என் மனைவி பிரசவ வலியில் துடிச்சிட்ருக்குறா, நீ கொஞ்சம் என் வீட்டுக்கு வரணும் பிரசவம் பார்க்க அப்படின்னு சொல்லுது அந்த பேய். அந்த அம்மா கேட்குது, நீ எங்கிறதுப்பா வந்திருக்க அப்படின்னு. நான் பக்கத்து ஊர் தாம்மா, வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த பேய் சொல்லுது. பக்கத்து ஊருனா எங்கன்னு கேட்டதுக்கு அந்த பேய் சொல்லுது, பக்கத்து காட்டில் தாம்மா, அந்த காட்டில் தான் நாங்கள் குடியிருக்கிறோன்னு அந்த பேய் சொல்லுது. அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்குது. ஆனால் பேயின்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. சரி, நான் வர்றேன், போகலாம், எடு, எந்த இடத்துக்குன்னொன்னே அது இங்கே தாம்மா, பக்கத்தில் தான், பக்கத்து ஊர் தான்னு சொல்லி அந்த அம்மாவை ஏமாற்றி அந்த பேய் வந்து அந்த மருத்துவச்சியை அழைச்சிட்டு போகுது. தன்னுடைய மனைவியோடைய பிரசவத்துக்காக கூட்டிகிட்டு போகுது. போகிற வழி பூரா காடுகள், நடந்து போய்கிட்டே இருக்கும். ரொம்ப தூரம் நடக்குது. ஆனால் வர கேட்குது, என்னப்பா இன்னும் வீடு வரலையா, இன்னும் எவ்வளோ தூரம், நான் இந்த ஊரெல்லாம் நான் புதுசாக இருக்கேன், நான் இதை நான் பார்க்கவே இல்லையே இந்த மாதிரி இடம்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க அங்கே ஒரே பேய்கள் வந்து நடமாடிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அங்கே இருக்குது. இந்த அம்மா அவங்களெல்லாம் பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு, ரைட்டு, நாம் வந்து ஏதோ ஒரு பேயின் சூழ்ச்சியெல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம எப்படியாவது சூதகமாக நம்ம தப்பிச்சு போகிற வழியை பார்க்கணுன்னு சொல்லி காட்டிக்காத மாதிரி அப்படியே அந்த பேய் கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த காடு நெடுக்க பூரா பேய்கள் தான். இந்த அம்மாவை மிரட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் கூட வந்த அந்த பேய் வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அந்த அம்மா பின்னாடியே போய்கிட்டு இருக்குது. அந்த பேயும் அந்த பேயை நம்பி இந்த அம்மாவும் நம்பி போய்கிட்டு இருக்குது. நம்பி போகலை, இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பயம். ஆனாலும் நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடணும், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா காட்டிக்கிட்டோம்னா நம்மளை எப்படியும் கொன்றுரும்னு சொல்லி பயம் இல்லாத மாதிரி அந்த பேய்க்கு பின்னாடியே தொடர்ந்து அந்த காட்டு வழியாக அந்த அம்மா போய்கிட்டே இருக்குது. பேய்களும் நாய் ஓலை விடுவதும், ரயில்வே ட்ராக்கில் ஒரு பேய் நின்றுட்டு இருக்கிற போலையும் இந்த அம்மாவுக்கு காட்சி அளிச்சிக்கிட்டே இருக்குது. போக ஒரு பெரிய பங்களா வீடு மாதிரி இருக்குது. இது யார் வீடுப்பா, இதுதான் எங்கள் வீடு அன்னத்துக்கு. இல்லை, இது எங்கள் வீடு இல்லை, இது எங்களுடைய மகாராஜா வீடு அப்படின்னு சொல்லுது. அங்கே பார்த்தா வெள்ளை துணி போட்டுக்கிட்டு 3 நாட்கள் பேய்கள் அங்கே பக்கத்தில் வந்துருச்சுமா, இதுதான் எங்கள் வீடு, இதுக்குள்ளே தான் என் மனைவி இருக்கா, நீங்கள் போய் பிரசவம் பாருங்கள், என் மனைவி ரொம்ப துடிச்சிட்ருக்கா, அழிக்காமல் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் வெளியே நின்றுச்சு. மருத்துவச்சி அம்மா உள்ளே போச்சு. அந்த பேய்க்கு நிம்மதியாக பிரசவம் பார்க்குது. அது பேய் மாதிரியே தெரியல, அது பார்க்குறக்கு அழகான ஒரு பெண் மாதிரி தெரியுது. அந்த பேய்க்கு பிரசவம் பார்த்து எடுத்தாச்சு. என்ன குழந்தம்மா அப்படின்னு கேட்குது. ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவச்சி அம்மா அந்த குழந்தையை எடுத்து அந்த பேய்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பேய் மிக ஆச்சரியமாகவும் அழகாகவும் அந்த குழந்தைய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்குது. அடுத்த நாள் அதே மாதிரி நைட்டு 1:30 மணிக்கு அந்த பேய் அந்த மருத்துவச்சி அம்மா வீட்டுக்கு வந்து, அம்மா என் குழந்தைய பிரசவம் பார்த்ததற்காக உங்களுக்கு உண்டான மரியாதையை செலுத்திட்டு போகலான்னு சொல்லி நான் வந்தேன், வெளியே வாங்கம்மா, என்னுடைய தட்சணையை வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை வெளியே அழைக்குது. ஆனால் அந்த அம்மா வெளியே வர பயப்பட்டுக்கிட்டு, நான் வெளியே வரல, நீ அந்த தட்சணையை வெளியே வச்சுட்டு போயிருப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் உள்ளே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தட்சணையை திண்ணையிலேயே வைக்க சொல்லிவிட்டு அந்த அம்மா உள்ளே போயிடுச்சு. பேயும் அங்கேருந்து போயிடுச்சுங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சு ஊர் மக்களை எல்லாத்தையும் அழைச்சி அந்த மருத்துவச்சி அம்மா எல்லாத்துக்கிட்டையும் நடந்த கதைகளை சொல்கிறாங்க. இப்படி நைட்டு 12 மணிக்கு ஒரு பேய் வந்தது, அந்த பேய் என்னை காட்டுக்குள்ளே கூட்டி போச்சு, போகிற வழியில் ஒரே காடும் மலையும் ஒரு பேய்களாக இருந்தது, நான் பயப்படாமல் போய் அந்த பேய்க்கு பிரசவம் பார்த்துட்டு நான் நைட்டு வந்துட்டேன், அதனால் இன்றைக்கி நைட்டு கொண்டு வந்து எனக்கு ஒரு தட்சணையாக வந்து இந்த பழமும் அந்த பேய் கொடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஊர் மக்களை எல்லாத்தையும் அழைச்சி இந்த ஆச்சரியத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மக்களே, இந்த கதை சும்மா இல்லைங்க, ஒரு உண்மையாகவே தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஒரு கிராமத்தில் நடந்த கதை. அந்த பாட்டி சொன்ன கதை தாங்க இது. இப்படி உங்கள் பாட்டிங்கிட்டையும் கேட்டு பாருங்கள், நிறைய கதைகள் தெரியும். அப்படி தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த கதைகளை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிங்கிட்ட நிறைய கதைகள் கேளுங்க, புராண கதைகள் அருமையாக இருக்கும். நம்ம மீண்டும் அடுத்த கதையில் பார்ப்போம். நன்றி. Ha 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 ha!